வணக்கம்யா. வணக்கம். சத்தமாக பேசு. பழனி பாத யாத்திரை இதுக்கு நீங்கள் நிறைய வருஷம் நடந்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதா வந்திருக்கோம்யா. இந்த பழனி பாத யாத்திரை பற்றி கொஞ்சம் ஜென்ரலாக சொல்லுங்க. அதாவது நான் எனக்கு சொந்த ஊர் காரைக்குடி. காரைக்குடியிலேருந்து நம்ம பழனி பாத யாத்திரை வந்து கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலமாக நம்ம நகரத்தார் நடந்து போகிறாங்க. நாங்கள் நகரத்தார் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆரம்ப காலத்தில் இந்த நகரத்தார் தான் நடந்து போயிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் நடந்து வராங்க. லட்சக்கணக்கான தினங்கள் நடந்து வராங்க. ஆரம்ப காலத்தில் நம்ம நகரத்தார் நடந்து போனது அது வந்து ஒரு முருகனே நேரில் வந்து உப்பு விற்கிறதுக்காக நம்ம நகரத்தாரில் சேர்ந்த குப்பாஞ்செட்டியார்னு ஒருத்தர், கண்டனூரை சேர்ந்தவர். அவர் வந்து நேவங்கோயிலை சேர்ந்த குப்பாஞ்செட்டியாருங்கிறவர் நம்ம உப்பு விற்கிறதுக்காக பழனிக்கு போய் அங்கே வந்து 2 பேரை கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே போய் ஒரு தேசிகர் வீட்டில் தங்கியிருந்து அந்த சுவாமியின் தரிசனம் பண்ணிட்டு உப்பு விற்றுட்டு வரும்போது பழனி ஆண்டவரே நேராக அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒவ்வொரு தினமும் பழனிக்கு ஒவ்வொரு ஆண்டும் போய் உப்பு விற்கையில் லாபத்தில் ஒரு பங்கு எடுத்து முருகனுக்கு வச்சு அது நிறைய பெருகி நீங்கள் எல்லாருமா நடந்து வாங்க, பாத யாத்திரையாக வந்து நீங்கள் தரிசித்து நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சிவாச்சாரியார் ஒருத்தர் சொல்லி அது மாதிரி நடந்து போக ஆரம்பித்து ஒரு 400 ஆண்டு காலமாக நடந்து போகிறாங்க. இந்த நடைப்பயணம் வந்து நான் 1968 ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் நடந்து போகிறதா இருந்தாங்க. அந்த வருஷம் தான் எனக்கு திருமணம் நடந்த வருஷம். பழனி பாத யாத்திரை நடந்து போகிறதுனா முன்னாடி ஒரு 48 நாள் விரதம் இருந்து நடந்து போகணும். தாயாரும் தகப்பனாருக்கும் அப்போ 60 ஆயிடுச்சு வயசு. 60ஆம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்து போகும்போது அவங்க நடந்து போகிறதுக்கு துணைக்கு போனேன். அந்த 2 பேரும் கூட போகிறதாலே துணைக்கு போனேன். அப்போ மாட்டு வண்டி கட்டிக்கின்னு கூட வருவாங்க. ரொம்ப பேர் நடந்து போக மாட்டாங்க. ஒரு 150 பேர் 175 பேர் அப்படி தான் நடந்து போவாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாப்புல பொம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன போக மாட்டாங்க. அவங்க மத்தியானம் ஒரு இடத்துல அன்னதானம் பானக பூஜைன்னு சொல்லி கஞ்சிலாம் கொடுப்பாங்க. நைட்டு வந்து 12 மணி 1 மணிக்கு பூஜை நடக்கும். அது மாதிரி 5 ராத்திரி பூஜை பண்ணி 6ஆவது நாள் காலையில் பழனிக்கு போய் சேர்றது. பழனியில் அன்னதானம் பண்ணணும் ஒரு மடத்தில் தங்குறது. இந்த ஒரு வருஷம் நான் வந்து எங்கள் அப்பாவோடையும் அம்மாவோடையும் போகும்போது அவங்க ரொம்ப சிரமப்பட்டு நடந்து வந்த காலில் கட்டெல்லாம் கட்டிக்கினேன். அந்த வருஷம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் அப்போ தான் முதல் வேலைக்கு போன ஆண்டு, கல்யாணம் பண்ண வருஷம். அடுத்த ஆண்டு எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அதுலேருந்து நம்ம பழனிக்கு போனால் என்னமாவது ஒரு நன்மை நடக்கிறது அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம ஒரு விண்ணப்பம் ஏதாவது ஒரு நினைச்சு நம்ம வேண்டிக்கின்னு அந்த பழனிக்கு நடந்து போனால் அந்த வேண்டுதலை கண்டிப்பாக முருகன் பழனி ஆண்டவர் நிறைவேற்றி வைக்கிறாரு. அதுக்கு நிறைய கதையெல்லாம் இருக்கு. நான் சில புத்தகத்துலலாம் படிச்சிருக்கேன். அதாவது இந்த பழனி மலை, இடும்பன் மலைன்னு 2 மலை இருக்கு. இந்த 2 மலையும் வந்து அகத்தியர் வந்து கைலாயத்தில் சிவகிரி சக்திகிரின்னு 2 மலை இருந்து அதை வந்து சிவபெருமான் வந்து அகத்தியர்கிட்ட கொடுத்து அகத்தியர் வந்து இடும்பன்கிட்ட சொல்லி நீ இந்த மலையை தூக்கிட்டு போய் பொதிகை இடத்துல பொதிகை மலை அந்த ஏரியாவில் நீங்கள் வைங்கன்னு சொல்லி சொன்னா. அப்படியும் இவர் இந்த 2 மலையையும் காவடி மாதிரி 2 பக்கத்தில் தூக்கின்னு வரும்போது களைப்பாக இருந்ததுனால இப்போ இருக்கிற பழனிக்கு தான் இடும்பன் மலையும் பழனி மலையும் வச்சதாகும். அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, அது மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த பழனி மலையில் முருகன் வந்து சின்ன பிள்ளையா விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. ஆகா, ஒரு சின்ன பையன் வந்து இந்த மலையில் விளையாடுறானேன்னு சொல்லி இடும்பன் வந்து சின்ன பையன் தானேன்னு அவரை ஏளனமாக பேசி சண்டை போடும்போது முருகன் வந்து இவரை இடும்பனை வந்து சண்டை போட்டு அழிச்சிட்டார். அதை பார்த்த இடும்பனுடைய மனைவி இடும்பி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதோன்னே இடும்பனுக்கு மறுபடியும் மீண்டும் உயிர் கொடுத்து நீ இந்த மலையை பார்த்துட்டேன்னு சொன்னதுனால அந்த மலைக்கு இடும்பன் மேலே அவர் வந்து முருகன்கிட்ட 2 வரம் கேட்டான். அந்த 2 வரத்திலே ஒரு வரம் இடும்பன் குளம்னு சொல்லி இடும்பன் மலையினு என்னை முதல்ல வந்து தரிசிச்சுட்டு உங்களை வந்து யார் வந்து பார்த்தாலும் பார்க்கணும். 2வது பக்தர்கள் யாரெல்லாம் நான் மலையை 2 பக்கம் தூக்கி வந்த மாதிரி காவடி எடுத்துக்கொண்டு நடந்து வருகிறார்களோ, காவடியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பக்கம் செம்பு கட்டிடுவோம். அந்த 2ம் மலைன்னு அர்த்தம். அந்த காவடி எடுத்துக்கொண்டு எந்த பக்தர்கள் எல்லாம் வந்து உங்களை தரிசிக்கிறார்களோ அவர்கள் வேண்டியதையெல்லாம் நீ அள்ளி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு ஐதீகம். அதனால அந்த காலத்தில் இந்த மாதிரி குப்பாஞ்செட்டியார் வகையெல்லாம் நடந்து போய் பழக்கத்தை உண்டு பண்ணதில் நாங்கள் நகரத்தாரெலாம் காரைக்குடியிலேருந்து நடந்து போகிறோம். அதில் ஒரு அப்புறம் 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க. அது ஒரு பெரிய கதை இருக்கு. எனக்கு வந்து இந்த 68லேருந்து நடந்து போகிற பழக்கம் உண்டாயிடுச்சு. அந்த வருஷம் வந்து நான் பெங்களூரில் வேலைக்கு இருந்தேன். நடுவில் ஒரு இந்த மாதிரி நடந்து போகிறதுக்காக ஒரு 17 நாள் லீவு போட்டு வந்தேன்.
வந்ததுக்கப்புறம் அந்த வருஷம் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குவேன். வர்ற ஆண்டுகளிலே நானாக நடந்து போய் தொடங்கி இந்த இப்போ ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம். அதில் 2 வருஷம் நம்ம வெளியூர் எங்கேயாவது போயிருந்தால் நடக்க முடியாது. கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் தொழிலகத்தில் 2 தடவை அமெரிக்கா போயிருந்தேன். அந்த மாதிரி சமயங்கள்லாம் நடக்க முடியல. மிச்ச நாளெல்லாம் நான் நடந்து போயிருக்கேன் வருஷம். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு விண்ணப்பம் நம்ம வச்சா அந்த விண்ணப்பம் நிறைவேற்றி வைப்பார் கடவுள். எனக்கு 4 பையன் 2 பொண்ணு, ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிறதுக்கு இடம், வேலை வாய்ப்பு, படிக்கிறதுக்காக உள்ள அந்த பொருள் வசதி, திருமணம், அந்த திருமணத்துக்கான வரன்கள் எல்லாமே வந்து கடவுள் கொடுத்ததுதான். அந்த முருகனை நான் பரிபூர்ணமாக நம்பி நடந்து போகிறது தான் என்னுடைய இது. இப்போவுமே நீங்கள் வந்து அந்த பேட்டி காண்றீங்கல்ல, அதுவே அந்த முருகனுடைய அருள் தான் நினச்சி. இதை பற்றி யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு நினைச்சா நல்ல வேலையாக நீங்கள் வந்து இதை கேட்குறீங்க. இந்த அதோட இன்னொன்று என்னென்னா, இந்த காரைக்குடியிலேருந்து போய் குன்றக்குடியில் எல்லா ஊரும் சேர்றது. 96 ஊர், இப்போ 76 ஊர் இருக்கிறாங்க நகரத்தார் ஊர். எல்லாருமா குன்றக்குடியில் சேர்ந்து குன்றக்குடியிலேருந்து நடந்து போகிறது. நடந்து போகிற வழியெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு நடந்து போவோம். முருகனுக்கு நிறைய பழைய பாடல்களும் இருக்குது, புது பாடல்களும் இருக்குது. இந்த அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. நிறைய பாடல்கள், பழைய பாடல்கள் இருக்குது. அந்த பழைய பாட்டு, புது பாட்டு, காவடி சிந்து இதில் பாடிக்கொண்டு செல்கிறது. அந்த குன்றக்குடியிலேருந்து போகும்போது வேலை எடுத்துக்கொண்டு ஒரு பண்டாரம் போவாங்க. பண்டாரத்துக்கு பின்னாடி நம்ம காவடியெல்லாம் போவோம். ஒவ்வொரு இடத்துலையும் மத்தியானமும் ராத்திரியும் பூஜை நடக்கும். இப்போவும் நடக்குது. இப்போ நிறைய வழியெல்லாம் வந்து நிறைய அன்னதானங்கள், இந்த மாதிரி காப்பி, அந்த பால், நிறைய உணவு வகைகள், அன்னதானம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து போகிறது ஒரு மிக பெரிய சந்தோஷம். உடம்புக்கு நல்ல இதாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. நடந்து போகிறது சிரமப்பட்டு கால் தேய நம்ம நடந்து போனால் ரொம்ப சங்கடத்தை, ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சு தான் நடந்து போனோம். ஆனால் அதுலேயும் ஒரு ஆனந்தம் இருக்குது. நிச்சயமாக அந்த நம்ம கேட்குற நம்ம விண்ணப்பிக்கிறது நிறைவேறுகிறதுங்கிற ஒரு இது அதோட உடம்புக்கு வலுவாக இருக்குது. மிகவும் அதில் ஒரு சந்தோஷம், நடந்து போகிறதுல ஒரு நிறைய சந்தோஷம் இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டாலும் அதுக்கு வேண்டிய பலன் இருக்குது. அதனால வருஷம் அப்படியே கூடிக்கினே வருது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த வர கூட்டம் அதிகமாக போகிறதுனுடைய காரணம், ஒரு தடவை பழனிக்கு போனால், இப்போ நான் சொல்கிறத கேட்டால் என்னை போன வாரம் சத்தத்தில் கூட சந்திச்சு கேட்டாங்க, ஐயா பழனிக்கு போனால் பிள்ளை பிறக்குதுங்கிறீங்க, வார்த்தை வந்தேன், கல்யாணம் நடக்குதுங்கிறீங்க, பிள்ளைகளுக்கு வார்த்தை வந்தேன், ஆனால் ஆம்பளை பிள்ளை பிறக்குமான்னு கேட்டார். அது வந்து அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய ஒரு பலன், அந்த முற்பிறவி பலன் அதுங்கிறாங்களே, கண்டிப்பாக பலன் உண்டு. அதனால நான் ரொம்ப நாளாக இதை ஒரு நம்பிக்கையோடு நடந்து போகிறேன். ஒரு தடவை எனக்கு ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது. என்னோட ஒரு நாங்கள் 40-45 பேர் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் வந்தோம். அந்த பஸ் வந்து ஒரு 5:30 மணிக்கு ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட். எனக்கு வந்து 3ஆம் நம்பர் சீட்டு. முதல்ல ஒரு 15 சீட்டில் உள்ளவங்க அப்படியே கருகி சாம்பல் ஆகிட்டாங்க பஸ்ஸோட. அந்த பஸ்ஸும் ஒரு லாரியும் முட்டிடுச்சு. அந்த லாரியில் ஆசிடாக இருந்தது. அந்த ஆசிட் கொட்டி எல்லாம் நெருப்பு ஏற்றி போச்சு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக சில பேர் வந்து ஜன்னல் வழியாக குதிச்சு தப்பிச்சோம். அதில் நானும் ஒரு ஆள். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பாடின பாட்டுதான், நீங்கள் கும்பிட்ட முருகனுடைய அருள் தான் உங்களுக்கு நீங்கள் தப்பிச்சது. எனக்கு அப்படியே இந்த இடம்லாம் வந்து இங்கே வர வந்துருச்சு அந்த ஆசிட். கண்ணெல்லாம் தெரியாமல் போயிடுமோ, குரல் பாட முடியாமல் ஆயிடுமோ அப்படின்னு பயம். ஆஸ்பத்திரி டாக்டர்லாம் கேட்டேன், ஐயா குரல் பாட வருமா? ஆனால் நல்லா வந்துச்சு. கொஞ்சம் அந்த மாதிரி காதுக்குது, உடம்பெல்லாம் அடிபட்டுருச்சு, பரவாயில்ல. இதில் வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இது என்னென்னா, கருத்து என்னென்னா, நம்ம பழனியாண்டவரை நம்பினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு தான் நாங்கள்லாம் நடந்து போகிறோம். நிறைய பேருக்கு அது நல்ல நிறைய பேர் ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ யார் யார் நடக்கிறா? அவங்க மட்டும் நடக்கிறாங்கன்னா எல்லாரும் நடக்கிறாங்க? நிறைய பேர் நடக்கிறாங்க. அதாவது முன்னாடி வந்து நம்ம காரைக்குடி அதனுடைய பகுதியில் உள்ளவங்க நகரத்தார் ஊர்களில் இருந்து தான் ஒவ்வொரு ஊர்லேருந்து 2 காவடி, 4 காவடி, 10 காவடி வரும். காவடியெல்லாம் முன்னாடி ஒரு 50 காவடி வரும், 100 காவடி வரும். 100 காவடி வந்துட்டால் பெரிய ஆனந்தம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் 345 காவடியோ 355 காவடியோ வந்தது எல்லா ஊர்லேருந்தும். நம்ம நகரத்தார் அல்லாதவங்க நிறைய பேர் நடந்து போகிறான். முன்னாடி நகரத்தார் மாத்திரம்தான் தர்மம் பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, உணவு வழங்குவாங்க, மிக்சரு ரொட்டி. இப்போ எல்லாம் வழியெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இதை பார்த்து நகரத்தாரெலாம் நடந்து போகிறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே தனியாக நகரத்தார் ஒரு பஜனை வச்சு சாப்பாடு போட்டு அன்னதானம் போட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு குழு வச்சுருக்காங்க காரைக்குடியில். திரும்ப இந்த நகரத்தார் அல்லாதவங்க அதர் கேஸ்ட் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களும் நடந்து போகிறாங்க.
நிறைய பேர் இந்த பக்கம் அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, இந்த பக்கம் மதுரை பக்கத்தில் ஜனங்கள் அந்த பக்கம் ரோடு பூரா இப்போ ரோட்லேயே என்ன பண்ணிட்டாங்க, திண்டுக்கல் பக்கத்துலலாம் அந்த ரோட்லேயே நடந்து போகிற பாதைன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டாங்க. ஜனங்கள்லாம் நடந்து போகும்போது இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எல்லாம் இந்த பக்கம் போகுது, ஒரு நடந்து போகிறதுக்குன்னு ஒரு பாதையே வச்சுட்டாங்க. நிறைய பேர் போகிறாங்க. ஊருக்கு சிங்கமுனரிலேருந்து காவடி, சிங்கமுனரிலேருந்து ஜனங்கள். கிராமத்துல எல்லாம் நிறைய முன்னாடி மழையெல்லாம் சரியாக பெய்யல, விவசாயம் இல்லைன்னாங்க. இப்போ நல்ல மழை பெய்யுது, அந்த விவசாயிகளும் வேண்டிக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. நல்ல நிறைய பக்தர்கள். சரியா, இப்போ வயசான நடந்து போறாங்க. சரி, இந்த பழனி பாதயாத்திரை இருந்தது இந்த ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களும் நடந்து வராங்களா? அவங்களுக்கும் நல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துச்சு. அதாவது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு 4 பையங்க. 4 பையனும் லீவு கிடச்சி எப்படியாவது நடந்து வரணும்னு விருப்பப்படுறான். அவன் சொல்கிறான், ஒரு வருஷம் பள்ளிக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்ப்பா, எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடச்சிது, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிது, பையனுக்கு இடம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு இப்போ என்னுடைய பேத்தி ஒரு பிள்ளைக்கு MBBSல இடம் கிடச்சிது. எதுவுமே அப்ளிகேஷன் இதெல்லாம் போடாமல், இந்த இது நம்ம கேபிட்டேஷன் ஃபீலாம் கொடுக்காம, அதனால இந்த வருஷம் மருமகளும் நடந்து வரா. அவளுக்கும் 30 வயசு தான், கொஞ்சம் உடம்பு கூட சரியில்லை, இருந்தாலும் பரவாயில்ல நான் நடந்து வரேன். எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க, செப்பல் போட்டுக்கு நடந்து போகலாமான்னு பாரு அப்படின்னு. அதாவது அது என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே வழி வழியாக பரவி வருது. அவங்க பையன் நடக்கிறாங்க, அதுக்கு பையன் நடக்கிறாங்க, சின்ன பையன் நடக்கிறாங்க, எல்லா வயதுகளும் நடந்து வர்றாங்க. 6லிருந்து 60 வரை எல்லாம் நடந்து வராங்க அப்படின்னு பாட்டே இருக்கு. அந்த பாட்டுல எல்லாம் கண்ணதாசன் பாடல்கள் எல்லாம் பாட்டு 2 வரி பாடுங்க. இந்த பாட்டு 2 வரி பாடுங்க. முருகையா முருகையா வேல் 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 முருகையா, முருகையா முருகையா வேல் 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 முருகையா, அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தினமச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன், கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான், கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான், இங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். முருகையா முருகையா வேல் 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 முருகையா, முருகையா முருகையா வேல் 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 முருகையா, 6ம் 60ம் ஆன 20ம் ஆடி நடந்து செல்வோம், சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம், ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம், ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம், கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். முருகையா முருகையா வேல் 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 முருகையா, முருகையா முருகையா வேல் 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 முருகையா, வேலன் முருகன் குமரன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு 2 கால்கள் நடக்கின்ற நடையில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு, காலம் வழிவிடும் கத்திரமாய் சென்று கால்களிலே விழுவோம், காலம் வழிவிடும் கத்திரமாய் சென்று கால்களிலே விழுவோம், அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம். முருகையா முருகையா வேல் 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 முருகையா. இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, 6ம் 60ம் ஆன 20ம் ஆடி நடந்து செல்வோம், சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம், ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம்னாரு. எனக்கு ஊர்கள் நேர்ந்தது, அந்த வரிய ஊர்கள் அகலட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம்னு பாடுறோம். அப்புறம் பாருங்க கடைசியா, வேலன் முருகன் குமரன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு 2 கால்கள் நடக்கின்ற நடையில் தான் உயர் கனிவு நிறைந்திருக்கு, காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம், அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம். அந்த கூட்டம் அந்த மாதிரி காவிரி மேல தான் அங்க வளர்ந்துருக்கு நடந்து போற ஜனங்கள். காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம்னு அவர் இந்த நடந்து போறதை பற்றி தான் பாடியிருக்காரு கண்ணதாசனுடைய பாடல். இதுல வந்து ஊர்கள் அகலட்டும்னு பாடுறாங்க, ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை, இது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பழனிக்கு நடந்து போறதுலாம் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. போகும்போது அந்த பாட்டு பாடிட்டு போனால் அது ஒரு தெம்பாக இருக்கும், முருகனே நம்ம பக்கத்தில் வந்து கேட்டுக்கணும் போகிற மாதிரி இருக்கும். இந்த 6 நாளும் நடந்து போகிற 5 இரவு 6 பகல், இதை வந்து நமக்கு வீடு அந்த கம்பெனி மற்றபடி வருமானம் இந்த நினைப்புகளே வராது. ஜனங்களா கூட்டம் எல்லாம் சாமியார், எல்லாம் வந்து ஜாதி மத பொருளாதார வேற்றுமை இல்லாமல் எல்லாரும்
எல்லாம் பச்சை வேட்டி மஞ்சள் வேட்டி சிகப்பு வேட்டி எல்லாரும் ஒரு சேலை கட்டிக்கின்னு ராத்திரி 1 மணி ஆனாலும் நடந்து போவாங்க. நம்ம ஒரு இடத்துல மரத்தடியில் படுத்துருப்போம், 2 மணிக்கு அரை நடந்து போயிட்டே இருப்பாங்க. எந்நேரம் அந்த நடந்து போகிற அதுவே ஒரு தவம். அது 6 நாளும் ஒரு தவம் செய்கிற மாதிரி அந்த கல்லுலையும் முள்ளுலையும் நடந்து போகிறதும் படுத்து கிடக்கிறதும். நம்ம படுத்து கிடப்போம் முடியாமல் அப்படியே டயர்டாக ஜனங்கள் வேறு போவோம், எந்திரிச்சு நம்மளும் நடந்து போவோமான்னு வரும். 50 பேர் நடந்து போகையில் எல்லாம் அந்த இடத்துல ஒரு அரோவரான்னு சொல்லிக்கினேன். இறைவன் வந்து நம்ம கூடவே வராது, நடந்து போனால் நம்ம கூடவா கண்டிப்பாக வராது. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தாக்க சொல்கிற மாதிரி இருக்கும், உங்களை நாங்கள் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இப்படி இருங்கன்னு. அந்த நேரத்தில் பள்ளிக்கு போகிறது ஒரு ஆனந்தமான ஒரு பயணம். இதே மாதிரி இப்போ சபரிமலைக்கு போகிறாங்க, வேறு கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. இருந்தாலும் அந்த பழனிக்கு போகிறது ஒரு ரொம்ப நாளாக நடந்து வர ஒரு பாரம்பரியம். காவடிகளும் பெருகின்றன, நடந்து போகிறவங்களும் பெருகு, ஆளுங்களும் நிறைய வராங்க, உணவு வழங்குதல் இந்த மாதிரி தர்மங்களும் நிறைய வருது. நல்ல ஒரு நமக்கு ஒரு படிப்பினை தருது. எல்லாரும் சின்ன பிள்ளைலேருந்து இப்போ நம்ம பேரன் பேத்தி சின்ன பிள்ளைங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ஒரு தடவை 2 தடவை பழனிக்கு வந்தால் அவங்களுடைய குணமே மாறிடும். ஒரு 10 பேர் 50 பேர் போனோம்னா எல்லாருக்கும் வச்சுட்டு சாப்பிடணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், படுக்க இடம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம் அங்கே நல்ல பழக்க வழக்கம் வந்துடும். பை யாரும் வச்சுட்டு போனால் கூட அது யாருக்கோ பை இருக்குது அதை பார்த்து எடுத்து கொடுப்போம். வயசானவங்களால நடக்க முடியலன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நடந்து போகல சில பேர் நடக்க முடியாமல் தடுமாறுனாங்கன்னா 2 அரை சொல்லி பாட்டு பாடி அவங்களை கூட்டிட்டு போனால் அதுக்கு ஒரு தெம்பு, நமக்கு ஒரு புது தெம்பு வந்துடும். அந்த இடத்துல வயசு பார்க்க வராது. முருகனை வந்து ஆண்டி குளத்துல போய் கும்பிட்டா நம்ம அரசனா இருப்பாங்க அப்படின்னு ஐதீகம் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நடந்து போறவங்க இங்க இருந்து நடந்து போனதுக்கு அப்புறம் காவடியோட நடந்து போகும்போது ஒரு 3 நாள் தங்கி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல தீர்த்தம் ஆடிட்டு காவடி செலுத்தும் போது காவடியோட தான் நடந்து போகணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருந்து அப்படி போனோம் அந்த ஆரம்ப காலத்துல. இப்போ எல்லாரும் வேலைக்கு இருக்கிறவங்க படிக்கிறவங்க போகும்போது நிறைய நாள் லீவ் எடுத்துட்டு வர முடியலங்கிறதுக்காக போகும்போதே போய் சேர்த்த அன்னைக்கே போய் மலையில ஏறி சாமி கும்பிட்டுட்டு முடி இறக்குறவங்க இறக்கிக்கின்னு அந்த மாதிரி பிரார்த்தனை உள்ளவங்க அந்த முடிச்சுக்கின்னு சாமி கும்பிட்டு வந்துடுறோம். ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க சாமி பகல்ல எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரை நிறைய அபிஷேகங்கள் நடக்கும். பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், விபூதி அபிஷேகம். அதனால சாமி வந்து போகர் பிடித்து வைத்த நவபாசான விக்கிரகம், நவபாசான சிலை. அதனால அந்த விக்கிரகத்துக்கு பால் இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் விபூதி அபிஷேகம் நடக்கும். அந்த இதை போய் சாமி கும்பிட்டாலே எல்லா பலனையும் முருகக்கடவுள் கொடுப்பார். இருந்தாலும் ஒரு ஜனங்கள் வெளியே சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க மத்தியானம்லாம் போய் பார்க்கும்போது ஆண்டிகள் இருப்பாரு, சாயங்காலம் ஆனா ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த ராஜ அலங்காரத்திலே முருகனை கும்பிட்டு வந்தா தேவலை அப்படின்னு சொல்லி ஒரு நடுவுல ஒரு ரூமர் இருக்குமே ஒழிய, எந்த அலங்காரத்துல இருந்தாலும் நம்ம போய் முருகனை பார்த்து வந்தா நமக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்கும். அது முருகன் வந்து அந்த அருள் கொடுக்கறது கண்டிப்பா நடக்கும். அதனால நம்ம போய் நடந்து போறவங்க அந்த ஒரே நினைப்பா போய் சாமியை கும்பிட்டு வந்தா அதற்குள்ள பலன் உண்டு. எந்த நேரத்திலையும் கும்பிட்டு வரலாம். அவர் ஆண்டியா இருக்கும்போது கும்பிட்டு வந்தா பலன் இல்லை, ராஜ அலங்காரத்துல கும்பிட்டு வந்தா தான் பலன் சொல்றதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். அதனால அதை நம்பணும்னு அவசியம் இல்லை. எந்த அலங்காரத்துல இருந்தாலும் நம்ம போய் கும்பிட்டுட்டு வரலாம். கூட்டம் இப்ப ரொம்ப அபாரமா இருக்கிறதுனால லைன்ல நின்று அதை போய் சாமி கும்பிடும் போது என்ன அலங்காரம் இருக்கோ நம்ம அவரை பார்க்கலனாலும் அவருடைய பார்வை நம்ம மேல ஒரு நொடி விழுந்தா போதும், அது நமக்கு உள்ள அந்த நடந்து போனவங்களுடைய பலன் கிடைக்கும். இதுதான் என்னுடைய இது முடிவு. நிறைய பேர் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எங்க அப்பா அம்மா எல்லாரும் சொல்றதெல்லாம் பழனி ஆண்டவரை போய் தரிசிக்கணும்னா வேண்டிக்கணுமே ஒழிய நம்ம ராஜ அலங்காரத்துல தான் பார்த்துட்டு வரணுங்கிறது இல்லை. நடந்து போகும்போதே நம்ம கூட நடந்து போகும்போது நம்ம சொன்ன குறைகள், நம்ம கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் முருகன் கேட்டுட்டு தான் இருக்கார். நீக்கமர நிறைந்திருக்கிறார் முருகன் எல்லா இடத்துலையும் கடவுள். அதனால இந்த கோலத்துல தான் சாமி கும்பிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது எடுக்க வேண்டாம். அது ரொம்ப நன்றியா, நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
ஓகே. ஓகேங்க. வணக்கம். பழனி பாத யாத்திரை அதை பற்றி ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்ல முடியுமா? நல்லா சொல்லலாமே. அந்த இன்ட்ரடக்ஷன் மக்கள் எதுக்காக போகிறாங்க, என்ன வேண்டி என்ன வேண்டி போவாங்க, அது வேண்டுதெல்லாம் பயனடைதா, அப்புறம் சர்வீஸ் பண்ணுறவங்கள பற்றி, அதனால் நீங்கள் வந்து நடந்துக்கீங்கன்னு கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன், அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கீங்க. ஒரு பழனி பாத யாத்திரை வந்து 300-400 வருஷங்களுக்கு முன்னால் இருந்து நடந்து வருது. இது நகரத்தார் கம்யூனிட்டியில் தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்து வச்சாங்க. நகரத்தார் கம்யூனிட்டியில் முன்னாடி உப்பு வணிகம் செய்தவர்கள் சேர்ந்து அவங்க செய்த தொழிலில் வந்த வருமானத்திலேருந்து சிறு சிறிதாக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு அது மூலயமா ஒரு நெற்குப்பை, கண்டனூர், காரைக்குடி இவங்க 3 ஐயாக்களும் சேர்ந்து பண்டாரம், அங்கே பழனியில் இருந்த பண்டாரமும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. அவங்க தான் ஃபஸ்ட்டு பழனி பாத யாத்திரையை ஆரம்பித்து வச்சாங்க, குன்றக்குடியிலேருந்து பழனி வரைக்கும். இப்போ எல்லா ஊரில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் இருந்தெல்லாம் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னோடியாக மூல காரணமாக ஆதி முதல்ல ஆரம்பித்து வச்சது நகரத்தார் இனத்து பெரியவர்கள் தான். அந்த இதில் நகரத்தார் இனம் வந்து இந்த பாத யாத்திரையை ஆரம்பித்து வச்ச பெருமை நகரத்தார் இனத்துக்கே சேரும். ரெண்டாவது, இந்த பாத யாத்திரைக்கு போகிறவங்க எல்லாருமே நிறைய அவங்க வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய வேண்டுதல்கள், தேவைகளுக்காக எல்லாரும் வர்றாங்க. கல்யாணம் நடக்க வேண்டியவங்க, காலேஜில் இடம் கிடைக்க வேண்டியவங்க, குழந்தை பிறக்க வேண்டியவங்க, வியாதி தீர வேண்டியவங்க, என்னென்ன அவங்களுக்கு குறைகள் இருக்கின்றதோ அந்த குறைகளை தீர்த்து வைக்கணும்னு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு பிரார்த்தனையாக விரதம் இருந்து வர்றாங்க. எல்லாருக்குமே ஒரு 80% 90% கண்டிப்பாக நடக்குது. அது நடக்குதுங்கிறத நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த முருகனுக்கு வந்து அந்த பழனியில் இருக்கிற முருகனுக்கு அந்த வைப்ரேஷன் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு கண்கூட நடந்திருக்கு. நாங்களே நிறைய பார்த்துருக்கோம். என் வாழ்க்கையிலையும் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் இந்த பாத யாத்திரையில் இந்த பாத யாத்திரை மறுபடியும் இவ்வளோ ஒரு சிரமங்களுக்கு இடையிலையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுதான் காரணம். இது மறுபடியும் கூட்டம் அதிகமாகுது, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா போனவங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்குது. அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது அவங்க நான் போனேன், எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நான் போனேன், கல்யாணம் நடந்தது, நான் போனேன், குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கின்னு பழனியாண்டவனை தரிசனம் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம இது பண்ண வரைக்கும் ஒரு நடைமுறையில் உள்ள இது பாத யாத்திரை போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டதுன்னு சொன்னீங்களா? ஒரு நிமிஷம், என்ன பண்ண கண்டிப்பாக போய்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்து சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க. எங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா நான் 78வது வருஷத்துலேருந்து 1978 பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கேன். இடையில ஒரு வருஷம் மட்டும் போகல, ஒரே ஒரு வருஷம் மட்டும் போகல, எங்கள் பெரியப்பா இறந்த வருஷம். மற்றபடியாக எல்லா வருடங்களும் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் வேண்டிக்கின்னு காவடி எடுக்கல. நான் ஒரு 15 வருஷம் காவடி எடுத்துருக்கிறேன். நான் எனக்காக வேண்டிக்கின்னு காவடி ஒரு நடந்து போகும்போது எனக்கு காவடி எடுக்கணும்னு தோணுச்சு. நம்மளும் காவடி எடுக்கணும் அப்படின்னு எடுத்தேன். நல்லா எனக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் கேட்காமலே பழனியாண்டவன் நிறைய கொடுத்தான். நிறைய மாற்றங்கள், நிறைய நான் வாழ்க்கையில் நிறைய தொழிலெலாம் பண்ணி நிறைய தோல்விகளை சந்தித்தேன். அந்த தோல்விகளில் இருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து இன்றைக்கி ஒரு சமுதாயத்திலே இருக்கோம், சமுதாயத்தை விட்டு விலகாமல் இருக்கிறோம். அது இந்த பழனி பாத யாத்திரை போகிறது, பழனியாண்டவன் அருளால் தான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி. ரெண்டாவது, நான் ஒரு 2006 எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதில் 3 மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். 32 அடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். நான் இன்னைக்கு இப்படி முழுசா உட்கார்ந்துருக்கேன்னா இந்த பழனியாண்டவனுடைய அருள் தான். என் வாழ்க்கையில் நடந்த பெரிய இது அதுதான். அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எதுக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க? அவ்வளோ செலவு பண்ணி எதுக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க? இல்லை, செலவு பண்ணி சர்வீஸ் பண்ணுறதில்ல. சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதாவது உதவி பண்ணி, நடந்து போகிறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற இதில் பண்ணுறாங்க. பணம் இருக்கிறவங்க அன்னதானம் பண்ணுறாங்க, படுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, பந்தல் கொட்டகை போட்டு விடுறாங்க,
தங்குறதுக்கு தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க, உணவு கிடைக்காத இடத்துல உணவு கொடுக்குறாங்க. அதனால அவங்க வாழ்க்கையிலையும் அந்த வேண்டிக்கிட்டு அதை பண்ணுறாங்க. அவங்க என்ன வேண்டிக்கிட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறுது. அதனால தான் மறுபடியும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த இது நடந்துடும். அதுக்கப்புறம் வருஷம் பண்ணுவாங்க. வருஷம் பண்ண அவங்களுக்கு செய்ய நல்ல வளங்களும் நலங்களும் நல்லா இருக்கிறதுனால தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நகரத்தார்கள் தான் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றீங்க. இப்போ அவங்க மட்டும் தான் நடக்கிறாங்களா, எல்லாரும் சேர்ந்து நடக்கிறாங்க? இல்லை, இன்னைக்கு எல்லா மக்களும் நடக்கிறாங்க. இந்து மதத்தில் இருக்கிற அத்தனை ஜாதியை சேர்ந்தவர்களும் எல்லா மக்களும் நடக்கிறாங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் நடக்கிறாங்க. அதுக்கு முன்னோடியே அதை ஆரம்பிச்சு தொடங்கி வைத்தவர்கள் நகரத்தார்கள். ரொம்ப நன்றியா, இதை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதை பார்த்து நிறைய பேர் நடக்கிறாங்க, நம்ம நம்புகிறோம். நன்றி. நீங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எந்த மாதிரி சர்வீஸ் சொல்ல முடியும்? காவடி எடுத்துட்டு போகிறவங்களுக்கு என்ன தேவையோ நம்மளால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செய்வோம். அந்த குறிக்கோளில் தான் சர்வீஸு நம்ம இருக்குது. ஏன்னா மெடிக்கல் சர்வீஸு மெயினாக பண்ணுறோம். மெடிக்கல் நான் படிக்கலை, அனுபவத்தில் உள்ளது தான். நான் மெடிக்கலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு குறிப்பிட்ட மாத்திரைகள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. அந்த மாத்திரைகள் கொடுக்குறதுக்கு என் கூட ஒரு ஃபார்மசிஸ்ட் வருவார், பிஃபார்ம் படித்தவர் வருவார். அவரை கூட்டிகிட்டு போவோம். அவர் சொல்கிற அடிப்படையில் கொடுப்போம். அவங்களுக்கு காலில் வர்ற கொப்பளங்கள் எல்லாம் அவங்க அதுக்கு பிளாஸ்டர் போட்டு ஒட்டி விடுறது, அவங்களுக்கு வலி வராமல் இருக்கிறதுக்காக ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி விடுறது, அந்த மாதிரி பண்ணி உடலால் அவர்களுக்கு ஏற்படுற சிரமத்தை குறைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை காவடி எடுத்துட்டு போறாங்க, நடந்து போறாங்க. அப்படி நடக்க முடியா கூட நீங்க பாட்டு பாடி கூட்டிட்டு போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஆடி பாடி வேலை செஞ்சு அழுப்பு இருக்காதும்பாங்க. இப்போ உதாரணம் என்னன்னா, வயலில் நாற்று நடும்போது பாட்டு பாடிக்கிட்டு நாற்று நடுவாங்க. அந்த பாடலுடைய வைப்ரேஷன்னால அவங்களுடைய உழைப்புல களைப்பு ஏற்படாமல் செய்வாங்க. அந்த பாடல் வரிகளுடைய வேகம் ஜாஸ்தியாகிற போது வேலையோட வேகமும் அதிகமாகும். அதே மாதிரி தான் இந்த பாத யாத்திரை நடந்து போகும்போது அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக பாடல்கள் பாடுறாங்க. அது இறைவனை பற்றிய பாடல்கள். அதை பாடுற போது அவர்கள் அந்த நடக்க முடியாமல் நடந்து போகிறவங்க அவர்களுடைய கவனங்கள் பூரா அந்த பாடல்கள் மீது படுகின்ற பொழுது அவங்க அந்த பின்பாட்டு சொல்லுவாங்க. சொல்லும்போது அதில் கவனம் செலுத்துகிற போது இந்த பாடலை கொஞ்சம் வேகமாக பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நடையில் வேகம் வரும். அப்போ நடந்து போகிறோம் முடியலைங்கிற கவனத்தில் இருந்து அவங்கள திசை திருப்பி அவங்க போகிறதுக்கு ஒரு வழியாகும். அதுக்காக அந்த இது எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில் நானும் ஏதோ கொஞ்சம் பாடி கொடுக்குறேன். ரொம்ப நல்லாவே சர்வீஸ் பண்ணுறீங்க. அந்த பாடி கூட்டிகிட்டு போய் சொன்னீங்க, பாட்டில் ஒரு 2 வரி மட்டும் பாடம் நல்லா இருக்கும். இது ஒரு பாடல் கவியரசர் அவர்கள் எழுதின பாடல். இது பழனிக்கு போவதில் சுகமதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணமதிகம், விழுந்து வணங்கினால் வயததிகம், அந்த வீரன் தருவான் பணமதிகம். அப்பன் பழனி அப்பனடா, அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா, நம் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா. அவர் பாடல் என்ன சொல்றாருன்னா, நம்ம இறைவன்கிட்ட அன்போட உள்ளத்தோட இருந்தோம்னா நிச்சயமா நம்மளுக்கு வரித்து கட்டிக்கிட்டு உதவி பண்றதுக்கு நம்மளுக்கு பணியாளா கூட வருவார் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப உண்மையான உண்மை.